வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனவேதனை. செய்தி சேகரித்த ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அன்டன் பாலசிங்கத்தின் 19வது ஆண்டு நினைவு தினம். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா மாவட்டம் பிரதமர் விடுத்துள்ள கோரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் யாழ் மக்களுக்கு பொருட்கள் வழங்கிய தேரர். காங்கேஸ் துறை இந்து மயானத்தை மீட்டுத் தருவதாக உறுதியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர். மீண்டும் கொழும்பு திரும்புகிறார் மஹிந்த. அனல் பறக்கப் போகும் அரசியல். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம அலுவலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து கிராம மக்கள், வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட போதும் எங்களுக்கு எந்தவிதமான கொடுப்பனவுகளும் தரப்படவில்லை. கேட்க நாதியற்றவர்களாக இருந்ததால் வேறு வழியின்றி ஊடகத்தை அழைத்துள்ளோம். டிட்பா புயல் இலங்கையை தாக்கிக் கொண்டிருந்த சமயத்தில் எமது வீடுகளும் வெள்ளத்தால் நிரம்பியிருந்தது. உறவினர் வீட்டில் ஒரு சில குடும்பம் தங்கியிருந்தோம். எங்களுடைய வீடுகள் பலத்த காற்றால் சேதமடை போதும் எமது வீட்டை கிராம அலுவலர் இதுவரை வந்து பார்க்கவில்லை. செய்த விவரங்களை அறிக்கையிடவில்லை. நிரந்தர வீடு என கூறி சென்றார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அடிக்கடி கூறி வருகின்றார். ஆனால் உண்மையில் பாதிப்படைந்த மக்களை அந்த நிவாரணம் போய் சேருவதை அரசு அதிகாரிகள் தடுத்து வருகின்றனர். பாதிக்கப்படாத மக்களுக்கு எமது பகுதியில் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களை யாரும் கவனிக்கவில்லை. கிராம அலுவலர் கூட இதுவரை பார்க்கவில்லை. காலில் காயமுற்று நடக்க முடியாதவர்களாக துன்பப்படுகின்றோம். அரசாங்கம் வழங்கும் நிவாரணத்தை வழங்க ஏன் அதிகாரிகள் தயங்குகின்றார்கள்? எந்த வீடாக இருந்தாலும் சரி, புயலால் சேதமடைந்த வீட்டை வந்து கிராம அலுவலர் பார்வையிட வேண்டுமல்லவா? அதனையும் வந்து பார்வையிடவில்லை. அஸ்வஸ்ம போன்ற திட்டங்கள் மூலம் பலர் பயனடைந்து வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் வறுமை கோட்டில் கஷ்டப்படும் எங்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் தரப்படவில்லை. வெள்ள நிவாரணம் கூட கிடைக்கவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அயலவர்களின் வீட்டில் குடியிருக்கும் எங்களை யாரும் வந்து நலம் விசாரிப்பதாக இல்லை. ஒரு சிலரின் தூண்டுதலில் நாங்கள் அடிக்கடி புறக்கணிக்கப்படுகின்றோம். ஒரு சில கிராம தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் பாரபட்சம் காட்டி பாதிக்கப்பட்ட மக்களை கைவிட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் போய் சேர்ந்ததா என்பதை ஆராய ஜனாதிபதி அவர்கள் சிறப்பு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காலாகாலம் நாம் வீடு இன்றி தற்காலிக வீட்டில் துன்பப்பட்டு வருகின்றோம். அரசாங்கம் கொடுக்கும் வெள்ள நிவாரணத்தை கூட அதிகாரிகள் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கொடுப்பனவை பெற்றுத்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மக்களின் வேண்டுதலின் பேரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வத்ராயன் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மீது வத்ராயன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு பிள்ளை குட்டிகளும் இல்லை. இந்த பாருங்க இவ்வளோ தண்ணி வந்ததுங்க. இந்த சிவர் தண்ணி கூட முழுக்க வளவு ஃபுல்லாக தண்ணி இப்போ வச்சிட்டுது. நான் சொல்ல சொல்கிறோம், ஒரு வீடு பக்கத்து வீட்டில் இருக்கட்டும், அவங்க பக்கத்து வீட்டில் இருங்கோன்னு சொல்லிட்டேன். அவள் பக்கத்து வீட்டு வாடகை கொடுத்துட்டு போட்டால் இருங்கோன்னு சொல்லிட்டு சாமானும் தரோம், உங்களுக்கு சாமான் ஒன்றும் தரையிலான்னு சொல்லி வெள்ளத்தை கலந்து நாங்கள் தங்கச்சி வீட்டை தான் போய் 2 நாளாக படுத்து நாங்கள் தாய்தலானே எல்லாம் அங்கே அங்கே படுத்துட்டு வந்து நாங்கள் நீங்கள் இடம்பெறலை, நீங்கள் பக்கத்து வீட்டில் தண்ணி அண்டா இருங்கோன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் தரவும் இல்லை. நேற்று மட்டும் இவ்வளோ காலம் வர இல்லையாவா, நேற்று வந்து மேல் மூட்டை மட்டும் படம் எடுத்துட்டு போகிறா. வழி ரோட்டில் நண்டு உள்ள வர இல்லையா, வீட்டை வர இல்லை, அவள் வர இல்லை, வீட்டை வெள்ளம் போட்டிருக்குன்னு சொல்லவும் வர இல்லை. அங்கே பாருங்க சுயருக்கு இவ்வளோ மேலே வந்து உடம்பெல்லாம் தண்ணி, வீட்டு புறாந்தைக்க தண்ணி, கல்லடைக்கிட்டு தான் படுத்தது. இந்த கல்லடைக்கிட்டு கதவு போட்டு தான் படுத்துருக்குது. இப்போயும் அப்படியே இருக்குது. முதல் 2 முறையும் தண்ணிங்க பாருங்கள் சுயருக்கு இவ்வளோ கணந்து இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி. கோழி செத்து போட்டு கோழி வளர்த்து தான் எங்களோட சீவியம். எங்களுக்கு முதியோர் காசு தாரது, நலம்பரியும் தாரது. அதை கொண்டு தான் சீவிக்க நாங்கள் கோழியும் வளர்த்து கோழி நின்று பயன்பட்டு கோழி செத்துட்டுது. வெள்ளத்தில் நாங்கள் அந்த பொட்டிலுக்க செத்துட்டுது. என்ன நாங்கள் என்னது 2 தெரியாமல் கிடக்கு. எங்களுக்கு இந்த வீடு தந்தாலாவது காணும்டா, தற்காலியாக வீடுண்டாலும் இதெல்லாம் தந்தா. இந்த வீடு ஆத்தியம்மா, இது இந்த வீடு ஆத்த இது நாங்கள் கொஞ்சம் கல்லறிஞ்சறிஞ்சு நாங்கள் கட்டினான். இதுதான் எங்களை காணி. எங்களுக்கு வேறு காணியும் இல்லை, வீடும் இல்லை. அவன் நேற்று முந்தல் அடுத்து கேட்க சொல்கிறோம், வீடு கொடுத்தாக்களுக்கு இல்லையா. நான் இப்போ வந்து எங்கள் வீடு எட்ட கேட்டேன். கேட்க அவள் வீட்டை வந்து அந்த லிஸ்ட்டெல்லாம் காட்டும் போல ஏசி ஹவுஸில் டாக்கான் லிஸ்ட்டு
ஒரு வீடும் தரையில போய் சொல்றேன். என்னத்தான் சொல்றது, எனக்கு தர இல்ல. இந்த வீட்டுக்கு தற்காலிக வீடும் தரையில, ஒரு வீடும் தர. வெள்ள நிவாரணம் கிடைக்கிறியா? வெள்ள நிவாரணம் 3.5 கிலோ சீனி, அரிசி, மா, பருப்பு இவ்வளவு 3.5 கிலோ அந்த ஒரு சின்ன சொப்பின் பொட்டலிக்க அதுதான் தந்தோம். தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அன்டன் பாலசிங்கத்தின் 19வது ஆண்டு நினைவு தினம் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி அறிவக அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. ஈகச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் அந்த சமாதானத்துக்கான வழிகளை முன்னெடுத்துச் சொல்வதிலும் பாலாண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவான பங்களிப்பை செய்திருந்தார். எந்த ஒரு தேசிய விடுதலை இயக்கமும் சந்தித்திராத பல இழப்புகளையும் பல நெருக்கடிகளையும் சந்தித்த காலங்களிலெல்லாம் அந்த பேரிழப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் தன்னுடைய திறமையாலும் ஆற்றலாலும் தனக்கிருந்த மதிநுட்பத்தாலும் இந்த தேசத்தினுடைய விடுதலையிலே மிகப்பெரிய பங்கையாற்றியவர் பாலாண்ணன். ஆகவே அவருடைய இந்த சரித்திரபூர்வமான வரலாறு, சரித்திரத்திலே அவர் கொண்டிருக்கின்ற பெயர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் என்பது வெறுமனே ஒரு இயக்கம் அல்ல, அது எங்களுடைய ஆன்மாவோடும் இரத்தத்தோடும் சேர்ந்தது. தேசிய தலைவர் மேலது பிரபாகரன் அவர்களுடைய நாமத்தோடும் அந்த விடுதலை புலிகள் என்கிற இயக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்த வரலாறுகள் மிகவும் கனதியானது. இப்பொழுதும் கூட எங்களுடைய தேசமும் எங்களுடைய மக்களும் நினைக்கப்படுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள் என்றால் அது ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் அதுக்கு காரணம். அதே போல சமாதானத்துக்கு விடுதலை புலிகள் எதிரானவர்கள் அல்லது சமாதானத்தை விரும்பாதவர்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை இலங்கை அரசு பல காலங்களிலே முன்னெடுத்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டங்களில் நாங்கள் சமாதானத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் நாங்கள் எப்பொழுதும் அக்கறை உடையவர்கள் என்பதை பல தடவைகள் தமிழீழ விடுதலை புலிகள் நிரூபித்திருந்தார்கள். அந்த சமாதானத்தை முன்னெடுப்பதில் முன்னின்றவர் பாலாண்ணன். மிக முக்கியமாக 90களிலே முதல் நோர்வே ஒரு பேச்சுவார்த்தைக்கான களத்தை திறந்தது. தாங்கள் சமாதானம் நடுநிலைமை வகிக்கப் போவதாகவும் அதற்கான ஒரு போர் நிறுத்தத்தை விடுதலை புலிகளை அறிவிக்குமாறும் கூட அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதனை விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு நடந்த பிரேமதாச அரசிலே மிகப்பெரிய யுத்தம் கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது உலக நாடுகள் அவருக்கான இலங்கை அரசுக்கான யுத்தத்துக்கான உதவிகள் செய்தார்களே தவிர சமாதானத்தை கட்டி வளர்ப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. நோர்வேயும் கைவிட்டிருந்தது. அதே போல குவேக்கஸ் என்கிற ஒரு அமைப்பு, அவர்களும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்வதிலே தாங்கள் பேசுவதாக இங்கே வந்தார்கள். மத தலைவர்கள் வந்தார்கள். எல்லாருமே சென்று வந்து போன பிற்பாடு தான் 2001ஆம் ஆண்டிலே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தளத்தை எட்டியது. அந்த தளத்தினுடைய காலங்களெல்லாம் பாலாண்ணன் ஒரு முக்கியத்துவமான பாத்திரத்தை வகித்திருந்தார். அவருடைய அந்த முக்கியத்துவமும் அவருடைய வழிமுறைகளும் மிக மிக கனதியானது. ஆகவே பாலாண்ணன் அவர்களை நாங்கள் நினைவிலே கொள்ளுகின்ற இந்த நாட்கள் என்பது எங்களுடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு குரல்களும், தேசத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் மனதிலே நினைக்கிறோம் என்பதற்கான ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உடைய பொறுப்பு. நாங்கள் இந்த பொறுப்புகளில் இருந்து விலகிச் செல்லாமல் இதனை கட்டி வளர்க்க வேண்டியதும் அவர்களை நினைவிலே கொள்ள வேண்டியதும் காலக்கடமை என்று நான் கருதுகிறேன். நன்றிகள். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் மாணவர்களின் உடைகளோ உபகரணங்களோ இழந்திருந்தால் அதனை தடையாக கொள்ளாது அவர்களுக்கு கற்றலுக்கு தேவையான சூழலினை ஏற்படுத்துமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட அதிபர்கள் மற்றும் கல்வி பணிப்பாளர்களுக்கான கூட்டம் நுவரெலியா செனிசிட்டா மண்டபத்தில் நேற்று 13ஆம் தேதி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பாடசாலைகளுக்கு போக முடியாதிருந்தால் அவர்களுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளில் கற்றலுக்கான சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த இயற்கை அனர்த்தத்தினால் நுவரெலியா மாவட்டம் பாரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்துள்ளது. அனைவரின் ஒத்துழைப்பு காரணமாக இன்று நாம் வளமை நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளோம். ஆனால் கட்டியெழுப்ப வேண்டிய நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. நாம் இன, மத, மொழி, கட்சி பேதங்களை மறந்து எவ்வாறு செயற்பட்டமோ அதே போன்று தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டால் அதனை வெற்றி கொள்வது பெரிய காரியமல்ல. இதற்கு உங்களின் ஒத்துழைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதே நேரம் நுவரெலியா என்பது எமது நாட்டின் இயற்கையின் கொடையில் அமைய பெற்ற ஒரு அழகான நகரம். இந்த நகரத்திற்கு நாம் மாத்திரமின்றி நாட்டில் வாழும் பலர் ஓய்வுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் மிகவும் விருப்பத்துடன் வருகை தருகின்றார்கள். ஆனால் இன்று அந்த அழகான நகரம் எமது செயற்பாடுகளால் அழகு குன்றி போயுள்ளது. அதனை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும்.
அதற்கு தேவையான ஒத்துழைப்பினை நாங்களும் எங்கள் அரசியல் பிரமுகர்களும் வழங்குவார்கள் என நம்புகின்றேன். இதனை கட்டியெழுப்புவதற்கு சரியான தரவுகள் தகவல்கள் மிகவும் முக்கியமானது. அதனை நீங்கள் தான் சரியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். 2026 ஆண்டு எமது கல்வி மிகவும் சவால் மிக்கது. அதற்கு அந்த சவாலினை வெற்றி கொள்வதற்கு நாம் நாடு என்ற ரீதியில் சிந்தித்து செயற்பட வேண்டும். இந்த அனர்த்தத்தின் போது சிரமங்களை பாராது மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைவருக்கும் இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிகழ்வுக்கு நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர, கிட்னன் கலைச்செல்வி, அனுசா உட்பட நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் துசாரி தென்னகோன் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர், உதய கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், கல்வி செயலாளர்கள், அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்பாடு இருந்த காலத்தில் 10 தொடக்கம் 15 லோரிகளில் சுனாமியில் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு தாம் நிவாரணம் அனுப்பியதாக எல்ஏ குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் பேசிய அவர், குறித்த நிவாரணப் பொருட்களை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்புவதற்கு கொழும்பில் பிரபல ஊடக நிறுவனத்தின் தலைவருடன் கதைத்து உதவி செய்யுமாறு கோரினேன். அதற்கு தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருந்தது. அவர் எனக்கு உதவி செய்து கொடுத்தார். அவரின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அதனால் சிங்கள தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும். யாரங்களை பிரித்தது? நாங்களா சண்டை பிடித்து பிரிந்து கொண்டோம். நாடாளுமன்றத்தில் எனக்குத்தான் அதிகம் தமிழ் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் நாம் ஒன்றிணைய வேண்டும் என கோருகின்றேன். ஒன்றிணைய தேவையான பல காரணங்கள் இருக்கின்றன. அதனை பகிரங்கமாக தெரிவிக்க முடியாது. நாங்கள் அனைவரும் இணைந்து பெரும் சக்தியாக இந்த நாட்டை முன்னெடுப்போம். எமது நாடு பொருளாதார நிலையில் பெரும் சவாலில் இருக்கிறது. இன்றைய நிலையில் பொருளாதாரத்தில் இந்தியா 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அதனால் நாம் சிந்தித்து செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன்துறை இந்து மயானத்தை விடுவித்து தருமாறு அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீ பவானந்தராஜா நேற்றைய தினம் அப்பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மயானத்தை மீள பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக காங்கேசன்துறை பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் அப்பகுதிகளில் கட்டம் கட்டமாக மீள்குடியேற்றங்கள் இடம்பெற்றன. அதன்போது காங்கேசன்துறை இந்து மயானம் அமைந்துள்ள காணியும் அதனை சூழ உள்ள காணிகளும் விடுவிக்கப்படாது உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்த நிலையில் தற்போது அப்பகுதி அனைத்தும் துறைமுக அதிகார சபையின் ஆளுகைக்குள் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் இந்து மயானத்தை விடுவித்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக சுமார் 10 வருட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் எரியூட்டப்பட்ட இடத்தில் தமது சொந்த மண்ணில் உள்ள இந்து மயானத்திலேயே தமது உடல்களும் தகனம் செய்யப்பட வேண்டும் என அங்குள்ள முதியவர்கள் பலரும் தமது இறுதி ஆசையாக கூறி வரும் நிலையில் மயானத்தினையும் அதற்கான பாதையையும் மீள பெற்றுத் தருமாறு வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியத்திடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவரால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் வந்து அவ்விடத்தினை பார்வையிட்டார். அதன்போது மயானத்தினை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி விரைவில் அதனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் முன்பு வசித்து வந்த அனைத்து உத்தியபூர்வ இல்லங்களையும் மீட்க அரசாங்கம் நடவடிக்கைகளை தொடங்கிய பின்னர் தங்காலையில் உள்ள கால்டன் மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்ப முடிவு செய்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் கொழும்புக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அதிர்ஷ்டத்திற்காக அங்கு பால் ஊற்றியதாக அறியப்படுகிறது. தங்காலை மாளிகைக்கு சென்ற பிறகு அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து தற்காலிகமாக விலகிய முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்புக்கு திரும்புவதன் மூலம் தனது அரசியல் ஈடுபாடுகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அண்மையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். சில அரிசி வகைகள் பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மீண்டும் எழுவது குறித்து பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது. விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் அழிவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் விதை நெல் பிரச்சனை வரக்கூடும் என்றே எமது மனதில் முதலில் தோன்றியது. ஆனால் விதை நெல் குறித்து எங்கும் பேச்சுக்களே இல்லை. அதனால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சனை வரும் என யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை. பயிரிடப்பெறும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டுவர வேண்டியுள்ளது. கடந்த நாட்களில் நாம் கீரை சம்பாவை குறிப்பிட்ட அளவு இறக்குமதி செய்தோம். கீரை சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டது தவிர நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார்.